என்னக்கா இன்னைக்கு நேரத்தோட வந்துட்டீங்க? ஆமாட்டி பரம, வீட்டுக்குள்ளே உட்கார முடிய மாட்டேங்குது, வெக்க தாங்க முடியல பார்த்துக்க. அதான் கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே ஓடி வந்துட்டேன். உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கா? எனக்கும் வெக்க தாங்க முடியலக்கா, வேலை கூட பார்க்கல. அதனால் காலையிலேயே சோறாக்கி வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அவளை எங்கே நெட்டவழியை காணோம்? அவள் வீட்டில் ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாளா இருக்கும்க்கா. வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வருவான்னு நினைக்கிறேன். வாட்டி வா நெட்டவழி, என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? வீட்டில் ரொம்ப வேலையாட்டி? வீட்டு வேலையா? போங்கக்கா, இங்கே தன்னால் அவிஞ்சிக்கிட்டு கிடக்கு வெயிலில் வீட்டில் எவன் உட்காந்து வேலையை செய்வான். அப்புறம் எங்கே இருந்துட்டு வர? ஏக்கா, எங்கள் மாமியா காசு இல்லைன்னு என்ன ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு பார்த்துக்கோங்க. அதனால் சரி ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு வருவோமேன்னு போனால் அங்கே ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட என்ன நீங்கள் இங்கே படுத்துருக்கீங்கன்னு கேட்டதுக்கு வெயில் தாங்க முடியல, அதனால் இங்கே வந்து இருக்கேன் பண்ணார். ஒரு வேளை சரி அதுக்கு தான் ஏடிஎம் வச்சிருக்காங்களோ நினச்சி நானும் கொஞ்ச நேரம் அங்கே தான் தூங்கிட்டு வரேன். ஏடி, அங்கே தூங்குற யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா ஒன்று? ஏக்கா, யார் என்ன சொல்ல போகிறாங்க? நம்ம பாட்டுக்கு கொஞ்ச நேரம் அங்கிட்டு ஓரமாக தானே படுத்து கிடக்க போகிறோம். ஏடிஎம்மில் காசு எடுக்க வரவங்க வந்து ஒரு வாரமாக எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் ஒரு வாரமாக கிடப்போம்க்கா. வரீங்களா என்னன்னாக்கா கேட்போன்னு வந்தேன். வரீங்களா ரெண்டு பேரும்? ஏட்டி, நல்லா ஒன்று முன்னா சுற்றிட்டு நீ தனியாக பாரு விட்டுட்டு போயிட்ட. போட்டி, உங்களை நான் பேசலை. ஏக்கா, எங்கள் அத்தை இன்றைக்கி வேலையை பார்த்துக்கிறேன்டாங்களா, அதனால தான் சரி ஏடிஎம்மில் காசு எடுக்க போனோம்ல, அதனால தான் நான் அங்கே போய் இருந்தேன் பார்த்துக்கங்க. முதலே போகிற மாதிரி இருந்தால் உங்களை கூப்பிடாமையாக்கா நான் போவேன். ஏட்டி, ஏடிஎம்மில் காசு எடுக்க போனேன், நீ எடுத்துகிட்டு போய் உங்கள் அத்தைகிட்ட கொடுத்தியா இல்லையா? ஐயோ, கொடுக்கலையாக்கா. எனக்கு காசு தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, நான் பாட்டுக்கு போய் அங்கே தூங்கிட்டேனே. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. ஏட்டி ஏட்டி, எந்த ஏடிஎம்லடி போய் நீ தூங்கிட்டு வந்த சொல்லிட்டு அந்த ஏடிஎம்மில் நானும் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். ஏக்கா, அந்த தெருமுக்கில் இருக்கலக்கா, அந்த ஏடிஎம் தான். போங்க, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ஒரே ஒரு தாத்தா மட்டும் படுத்து கிடப்பாரு, நீங்கள் அங்கே ஓரமாக படுத்துட்டு வாங்க. ஏட்டி பரமு, அப்படிலாம் போகக்கூடாது டி. ஏடிஎம்மில் காசு எடுக்கிறதுக்கு மட்டும் தான் உள்ளே போகணும், அங்கே தூங்குறதுக்கா நம்ம போகணும். நீங்கள் வேறு அவையார் மாதிரி ஒவ்வொன்றா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்கக்கா. நாங்கள் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரதுல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த வெயிலுக்கு வீட்டில் உட்கார முடியுதாக்கா? பாருங்கள், உட்காரவே முடியல, வேர்த்து ஒழுகுது. சரி, அதனால தான் நம்ம இங்கே வந்து இருப்போம்னு இருந்தோம். இவன் கடைசியில் ஏசிலேயே போய் படுக்கலான்றா. சரி, நமக்கும் ஆசை இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் நேரம் போய் படுத்துட்டு வரேன். நீங்கள் வரீங்களா? ஏம்மா, நாளாக வரலாமா? போங்க, ஒவ்வொரு இடத்துலையா நம்ம அசிங்கப்பட்டுட்டுலாம் இருக்க முடியாது. பரமாக்கா, நீங்கள் போங்க, நான் வீட்டில் போயிட்டு உடனே காசை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி டி, சீக்கிரம் வா. என்ன இவங்க ரெண்டு பேரும் வேறு போயிட்டார்களே, அங்கே போய் என்ன கூத்து பண்ண போகிறார்களோ தெரியலை. சரி, நம்மளும் அப்படியே மெதுவாக போய் பார்ப்போம் என்னதான் செய்கிறார்கள்னு. எம்மா, என்ன குழு குழுன்னு இருக்குது. எப்பா, சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த தாத்தா நல்லா தூங்குறாரே, இவர் ரெகுலர் கஸ்டமர் போல், டெய்லி வந்து தூங்குவார்னு நினைக்கிறேன். சரி, இனிமேல் நம்மளும் இந்த வெயில் காலம் முடிகிற வரை வந்து ஒரு இடத்த போட்டு பிடிச்சிக்கிற வேண்டியதான். இல்லைனா இவரை மாதிரி யாராலும் வந்துடுவாங்க. ஐயோ, நல்லா ஜிலு 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 ஜிலுன்னு காற்று செமையாக வருதே. ஓ, இத்தனை நாளாக நமக்கு இது தெரியாமல் போயிடுச்சு. சரி, அவங்க வரதுக்குள்ளே தூங்கிடுவோம். இல்லைனா அவங்க வந்தாங்கன்னா நோய் நோய் நினைச்சாலும் பேசிகிட்டே கிடப்பாங்க. பரமக்கா ரொம்ப விவரம் தான். நம்ம அவங்களுக்கு இடத்துட்டோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து படுத்துருக்காங்க பாரு. நம்ம எங்கே தூங்க, நமக்கு இடம் இல்லாமல் இருக்குது. சரிங்கிட்டு ஒரு வாரமாக படுப்போம். நம்மளும் நம்ம நல்லா அப்பாதையே தூங்கிட்டோம். இப்போ நமக்கு என்ன தூக்கம் வரப்போதா என்ன? சரி, கொஞ்சம் நேரம் படுத்துருப்போம். வெளியே வெயில் தாங்க முடியல, அதனால் இங்கே நம்ம படுக்க குழுன்னு படுத்துருக்கலாம். இந்த கிரிஜாக்கா வந்திருக்கலாம், பெரிய இவங்க மாதிரி வரலை வைக்கலன்னு பேசிட்டாங்க பாரு. அங்கே வெயிலில் கிடக்கணும்ல, இங்கே வந்து அவங்க பாட்டுக்கு குழுன்னு ஏசியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். போ, நம்ம என்ன செய்யணும்? இது என்ன ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு வர இடமா, இல்லாட்டி இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காது இவங்க வேற? யாராலும் அதிகாரிகள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட இதே இல்லைம்மா, இன்னும் வீட்டில் படுத்துருக்க மாதிரி படுத்துருக்குதுங்க ரெண்டும். ஏக்கா, மைண்ட் வயசு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் தூங்கவே இல்லை பார்த்துக்கோங்க, சும்மா தான் படுத்து கிடக்கேன். ஏட்டி, ஒரு அளவு வேணாமாட்டி? கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்கனாலும் பரவாயில்ல, காலவே நீட்டி நிமிந்து படுத்து கிடக்கீங்க எப்படி? அங்கே பாரு பரமுவை, இவ்வளோ சத்தம் போடுறேன், கொஞ்சமாக எந்திரிக்கிறாளான்னு பாரு. ஏக்கா, இந்த இங்கே இடம் கிடக்கல, நீங்களும் வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கிடுங்க வாங்க. ஏட்டி, நீ படுத்துருக்கதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க, இன்னும் என்னையும் வந்து படுன்னு சொல்கிறேன். ஏட்டி, எல்லாம் என்ன நினைப்பாங்க? யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, வந்து படுங்க வாங்க. கிரிஜாக்கா வரலன்னாங்க, வந்து ஆளுக்கு முன்னாடி படுத்து கிடக்காங்க. ஏட்டி, நான் படுக்கிறேன் தாண்டி சொன்னேன், இவன் நெட்ட வழி தான் படுங்க படுங்கன்னு உயிரை வாங்குறா. ஏக்கா, அவள் சொல்ல தான் செய்வா, நீங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கணும். அப்போ வராமல் இருந்திருக்கணும். நீங்கள் உங்களுக்கும் ஆசை தானே வந்து படுக்கணும்னு, கேட்ட பெரிய இது மாதிரி பேசுவீங்க. ஏட்டி பரமு, என்னடி இப்படி சொல்லிட்டேன்? நான் சும்மா தாண்டி வந்தேன், நீங்கள் என்ன சரிங்க பார்த்துட்டு போகலான்னு. சும்மா நடிக்காதீங்க கிரிஜாக்கா, உங்களுக்கு ஆசை இருக்க போய் தான் வந்திருக்கீங்க. சும்மா அப்படியே நல்லவங்க மாதிரி நடிக்கிறது எவ்வளோ நாள் தான் நடிப்பீங்க? ஏட்டி, உண்மையிலே பார்த்துட்டு போகலான்னு தாண்டி வந்தேன், என்னையும் படுக்க வச்சுட்டு பாருங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏக்கா, இதெல்லாம் ஒரு பண்ணுக்குக்கா. ஏட்டி, ஏடிஎம்ல வந்து படுத்தாங்கன்னா பண்ணெல்லாம் தருவாங்களோ நமக்கு? ஆமாம், பண்ணு பப்ஸ் டீ எல்லாம் தருவாங்க, கொஞ்ச நேரம் இருங்க. ஏட்டி ஏட்டி, அப்போ டெய்லி வருவோம் டீ பண்ணு பப்ஸ் டீலாம் சாப்பிட்றதுக்கு, சரியா?